என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு மேட்ரிசஸை எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் மேட்ரிசஸை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னா கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, இதுதான் அதனுடைய கண்டிஷன். காலம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரோஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். நல்லா ஞாபகிச்சுங்க. நீங்கள் எந்த மேட்ரிக்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலமும் எப்படி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவும் கம்பல்சரி என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? இந்த கேள்வி நம்மளுக்கு என்னென்னா பார்ட் ஏ பார்ட் பியில் கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, ஸ்டேட் த கண்டிஷன் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸஸ்ன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன எழுதணும், காலம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரோஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதணும். சரிங்களா? சரி, இதை என்னென்னா ஒரு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ், இங்கே பிங்கிற மேட்ரிக்ஸ், இது ப்ராடக்ட் பண்ண அதனோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 -3 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் 3 1 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதனுடைய ஆர்டர் பார்க்கணும். ஆர்டர்னு என்ன, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துருக்கோம். கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோ இருக்குது, எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்கிறது ஆர்டர். இப்போ இதில் பாருங்கள், ரோ ஹரிசாண்டலாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரோ ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ ஒரு ரோ இருக்குது. காலம்ங்கிறது வெர்டிக்கலாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என்ன, ஒரு ரோ 3 காலம், 1/3 மேட்ரிக்ஸ். இது பாருங்கள், ரோங்கிறது என்ன, ஹரிசாண்டல். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறது எல்லாமே ரோ, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே காலம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ரோ, 3ஆம் நம்பருங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, 1ஆம் நம்பர் செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. அப்போ எவ்வளோ ரோ இருக்குது நம்மளுக்கு, 3 ரோ இருக்குது. எவ்வளோ காலம் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. 3 ரோ ஒரு காலம் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா, இது என்னன்னா, இங்கே பாருங்கள், இந்த 3 இது பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை மல்டிப்ளை பண்ண முடியுமா, ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு தடவை வேணால் இங்கே எழுதி காமிக்கிறேன். ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் 1/3, பிங்கிற மேட்ரிக்ஸின் ஆர்டர் 3/1. இப்போ இதில் என்னென்னா, இந்த 3 ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த டெஃபினேஷனை இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸா, ஃபஸ்ட்டு எழுதும்போது என்ன, இது ரோன்னு எழுதுவோம், அடுத்து காலம், அடுத்து இருக்கிறது ரோ, அடுத்து காலம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோ எழுதுவோம், அடுத்து காலம் எழுதுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலம் இதுதானே காலம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதனுடைய ப்ராடக்ட் எப்படி வரும் நம்மளுக்கு, ஏபி. இதனுடைய ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா, இங்கே ரிமைனிங் இருக்கிற பார்ட் பாருங்கள், இங்கே 1, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ 1/1 மேட்ரிக்ஸுங்கிற ஆர்டரில் நம்மளுக்கு இதனுடைய ப்ராடக்ட் வரும். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதாமா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் 2/3ன்னு வச்சுங்களேன். இது 3/2 இருந்ததுன்னா இது மல்டிப்ளை பண்ணலான்னா பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதனுடைய ப்ராடக்ட் நம்மளுக்கு என்னமா வரும், 2/2ங்கிற மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு வரும். சரியாம்மா? இப்போ இதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 3/4ங்கிற ஆர்டர் இருக்குது. இன்னொன்று என்னென்னா 4/2ன்னு இருக்குன்னு வைங்களேன். இது ஏ மேட்ரிக்ஸ், இது பிங்கிற மேட்ரிக்ஸ். இதனுடைய ஏபி, இதனுடைய ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன வரும், இது ரெண்டுக்கும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா. இதனுடைய ப்ராடக்ட் என்ன வரும், 3 ரோ 2 காலம்னு வரும். இதே ஏங்கிற மேட்ரிக்ஸ் 2/3 இருக்குது அதனுடைய ஆர்டர். பிங்கிற மேட்ரிக்ஸ் 2/1 இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்ண முடியுமானா, இது பாருங்களேன், 3யும் 2 இருக்குங்களா. இது ஈக்குவலாக இல்லை. இப்போ ஈக்குவலாக இல்லாதனால அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால இது என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணவே முடியாது. சரிங்களா? சரி, இது எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 -3. சரிங்களா? இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 1 2. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதனுடைய ஆர்டர் நம்ம பார்த்தோம், என்ன, ஒரு ரோ 3 காலம். இது என்ன, 3 ரோ 1 காலம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா. இது ஈக்குவலாக இருந்தனால அதனுடைய ஆன்சர் என்ன, ஏபி 1/1 வரும்னு பார்த்தோம். சரிங்களா? இது எப்படி ப்ராடக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏபி என்னென்னா, மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அடுத்து ஃபஸ்ட்டு காலம். இப்போ என்னென்னா ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட் ரோ, இது ஃபஸ்ட்டு காலம்.
சரிங்களா? இது சிம்பிளான ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்பரால் மல்டி பண்ணுங்கள். இப்போ ஏக்கு பதிலாக இங்கே எழுதிக்கிங்க 1 2 -3 இங்கே எழுதிக்கலாம். பிக்கு பதிலாக இங்கே எழுதலாம் 3 1 2. சரிங்களா? இது 1 நம்பரால் 1 × 3 என்ன வரும் நம்மளுக்கு 3, 2 × 1 2, -3 × 2 -6. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் 3 + 2 என்ன 5, 5 - 6 என்ன -1. சரிங்களா? அப்போ இதுதான் ஏபியோட ஆன்சர். இது பாருங்களேன், இதனுடைய ஆர்டர் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரோ தான் இருக்குது, அடுத்து பாருங்கள் ஒரு காலம் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன 1 by 1 மேட்ரிக்ஸ் கரெக்டாக வந்துச்சுங்களா? ஓகே, இதுதான் வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.